கொஞ்சம் ஜாலியாக, கொஞ்சம் ரிலாக்ஸாக, கொஞ்சம் இயற்கையோட, கொஞ்சம் அட்வென்ச்சரோட நீங்கள் ஒரு இடம் போகணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு சரியான இடமா இருக்கும். ஹாய் ட்ராவலர்ஸ், இன்றைக்கி நம்ம கொச்சினில் இருக்க பேக் வாட்டர் லேண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேரளாவோட 900 கிலோமீட்டர் கோஸ்டல் லைனை இந்த பேக் வாட்டர் கவர் பண்ணியிருக்கு. இந்த பேக் வாட்டருங்கிறது ஒன்றும் கிடையாது, பல ஏரிகளும் சிற்றோடுகளும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்த சதசதப்பாக்கி கடலில் கலக்கிற இடத்துக்கு முன்னாடி பல இடத்துல தேங்கி இருக்கிறது தான் இந்த பேக் வாட்டர்ங்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகும். இந்த மாதிரி பேக் வாட்டர் லேண்டில் நான் போயிட்டுருக்க இடம் கடமக்குடி. இது ஆழ்வார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பொள்ளாச்சி திருவனந்தபுரம் ஹைவேல ஏறி அங்கேருந்து ரைட் எடுத்திங்கன்னா NH 996 போவீங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு இந்த கடமக்குடி வந்துடும். நான் கடமக்குடி ஏன் போகிறேன்னா, இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் வாட்டர். இங்கே நிறைய பேர் ஃபிஷ் பண்ணுவாங்க, அதே மாதிரி இங்கே நிறைய பேர் கயாக்கிங் பண்ணுவாங்க. எனக்கு கயாக்கிங் பண்ண பிடிக்கும், அதனால் நான் மார்னிங் இந்த இடத்துல கயாக்கிங் பண்ணுறதோட பியூட்டியே அந்த மார்னிங் அந்த சன்ரைஸ் பார்க்குறது, அப்புறம் மீனவர்கள் இந்த இடத்துல மீன் பிடிக்கிறத பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது காலையில். அது இல்லாமல் நிறைய பறவைகள் லைவாக மீனை கொட்டி தூக்கிட்டு போகிறதா இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாலியாக, கொஞ்சம் ரிலாக்ஸாக, கொஞ்சம் இயற்கையோட, கொஞ்சம் அட்வென்ச்சரோட நீங்கள் ஒரு இடம் போகணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு சரியான இடமா இருக்கும். ஓகே, இந்த ட்ரிப் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. அடுத்த ட்ரிப்பில் மீட் பண்ணுறேன். பாய் ட்ராவலர்ஸ்.